அரசியல் பேசுறதுக்கு நமக்கு தகுதி வேணும். நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணினா தான் அடுத்தவங்கள பேசுறதுக்கு தகுதி கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அது பேசணும். அந்த தகுதி சீமானுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. சீமான் தான் ரொம்ப அதிகமாக கேவலமாக கால் கட்டவரல் தூசிக்காக மாட்டார். அவ்வளோ ரொம்ப படு கேவலமாக பேசியிருந்தார். அதேவே யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் பேச்சுக்கு அடிமையாக இருக்காங்களே தவிர அவங்களும் ஆக்டிவாக கிடையாது. ஆக்டிவ்னா நான் சொல்கிறது வந்து அவங்க பண்ணுற விதத்தை சொல்கிறது. அதாவது ஒரு அரசியலில் என்னென்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் எனக்கு ஆக்டிங்காக தான் தருது. இப்போ எல்லாருமே கேமரா. இப்போ 10 வருஷம் முன்னாடி எல்லாம் சீமானோ இல்லை அத்தவங்களோ எப்படி இருந்தாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து முக்கால்வாசி எல்லாருமே கேமராக்காக தான் ஆக்டிங் பண்ணுறாங்க. விஜய் வந்து கேமராவில் இதில் மூவியில் ஆக்ட் பண்ணார். நிஜ வாழ்க்கையில் 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோம், இனி மக்களுக்காக வாழுவோன்னு உள்ளேருந்து பேசுறது எனக்கு புரியுது. நான் விஜய் ஃபேனோ இல்லை அஜித் ஃபேனோ டசன்ட் மேட்டர். நாட்டு மக்களுக்கு யாராவது இப்போ இந்த ரோட்டில் போகிறவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீ யாருடா கோமாளி கேட்கறதுக்கு தான் ஆள் இருக்குது. சரி நீங்கள் வாங்க பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் ரெடியாக இல்லை. இப்போ ஒருத்தர் பப்ளிக்கில் இருந்து தான் வரணும், எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் வரணும். கூத்தாடி வேலை பார்க்குறவர், கடையில் நிற்கிறவர், இவன் செக்யூரிட்டி இவெல்லாம் வரக்கூடாது. நல்ல மனசு இருந்தால் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் நான் விஜய் தான் பார்க்குறேன். ஏன்னா நான் விஜயகாந்த் சாருக்கு தான் ஓட்டு போட்டேன். கடுமையாக பேசுகிறதுக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் இருக்கீங்க. அவன் வந்து நல்லவனாக இருப்பான், எல்லாமே செய்வான். செய்யும்போது 4 பேர் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை பாராட்டும் போது இந்த இன்னொரு வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவன் கேவலமான ஒரு கேரக்டர் இருப்பான் தெரியுமா, என்ன பண்ணுவான்? அவனை போய் அசிங்கமாக. அதுதான் சீமானோட கேரக்டர், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நல்லவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பக்கம் நல்லது பண்ணிட்டு போட்டோம், நான் ஒரு பக்கம் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு சும்மா இருப்பான். மாநாட்டுக்கு முன்னாடி அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம நினைக்கிறத விட இவன் வந்து கொஞ்சம் வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் இது வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் ஆஃப்டர் மாநாடு அவர் வந்து எல்லாரையும், விஜய் வந்து பேட்டியில் வந்து எல்லாரையுமே பேசிட்டாரு, இன்க்ளூடிங் சீமான். கத்தி பேசுறது, ஏன் கத்தி பேசுறது, எல்லாரும் உண்மையாக சொன்னால் கத்தி தான் பேசுவார், தேவையே இல்லாத இடத்துல கத்துவார், சம்மந்தம் இல்லாத கதையெல்லாம் பேசுவார். அதனால் விஜய் சொல்லியிருக்காரு. இன்னொன்று சீமான் வீட்டில் எல்லாருமே சீமான் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் சீமான் வந்து அவருக்காக தான் பேசுகிறாரு, நாட்டுக்காக பேசலை. நம்ம தமிழ் மக்களை எங்கே பேசுனா, எந்த பாயிண்ட்டை பேசுனா கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக யோசிப்பாங்க. அதாவது எந்த இடத்துல ஒருத்தங்களை பேசுனா அவங்க நம்ம மக்களை இது பண்ணுவாங்க, நம்ம எப்படி சொல்கிறது, எந்த இடத்துல பேசினா மக்களை தூண்ட முடியும் அப்படிங்கிறத சீமான் வந்து கைவந்த கலை. நான் சொன்னேன்னா மொத்தத்தில் நல்ல மனசோ இல்லை செய்கிறதுக்கோ 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டேன், இனி நான் மக்களுக்காக வாழ போகிறேன், இது கரெக்டான காரியம். ஏன்னா இன்னொன்று சொன்ன கரெக்டான அவர் சொன்ன விதம், அவர் உள்ளேருந்து பேசினார். சீமான்லாம் உள்ளேருந்து பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. கொள்கைனா என்ன, மக்களுக்கு நீ என்ன பண்ணுற, அது எல்லாம் ஒரே கேட்டகரியில் தானே இருக்கும். பண்ணுறது நான் வந்தால் பண்ணுவேன் அப்படிங்கிறது விஜய் ஆல்ரெடி கையில் எடுத்துட்டாரு. ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே இப்போ திருநெல்வேலி மாவட்டம் அந்த எல்லா ஏரியாலையுமே அவர் கையில் எடுத்து மக்களை. சீமான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலை, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பண்ணல. கூத்தாடிங்கிற சீமான் எங்கேருந்து வந்தார்? முதல்ல சீமான் வந்து தமிழன் இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களை அதர் பீப்புள்ஸ்லேருந்து பிரிக்கிறாரு. அதை பிரித்து முக்கியமாக ரஜினி வந்து அரசியலுக்கு வராத காரணம் சீமானும் கால்வாசி எடுத்துக்கலாம். ஏன் தெரியுமா? தமிழன் தான் நாட்டு ஆளணும், தமிழன் தான் ஆளணும்னு சொல்லி ரஜினி வரப்போகணுன்னு ஒரு 2 நீங்கள் ஒரு 60 வயசு மனுஷனாக இருந்து யோசிக்கும்போது நம்ம வரலாமா வேணாவான்னு 2 பக்கம் யோசிக்கும்போது அது தமிழன் தான் ஆளணும், தமிழன் தான், நம்ம கன்னடக்காரன்னு ஆல்ரெடி நம்மளை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரஜினி ஒதுங்கிட்டார். ஏன்னா தேவையில்லை பேசி நம்மளை எதுக்கு. அவர் ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட்டாக இருக்கார். நல்ல மனுஷனாக பார்க்கணும், முதல்ல நல்ல மனுஷனான்னு பார்க்கணும். செய்கிறதுக்கு வரது யார் வேணாலும் வரவேற்கலாம். ஆனால் சீமானுக்கு பேசுறதுக்கு யாரை பற்றியும் பேசுறதுக்கு தகுதி இல்லை. என்னையுமே ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமே தெரியும். ஆனால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் சீமானுக்கு அடிமையாக இருப்பாங்க. அவனோட பேச்சுக்காக இருக்கலாம், அவரோட துடிப்பான பேச்சு என்னாலையும் பேச முடியும், உங்களாலையும் பேச முடியும். எது வேணுமோ. இப்போ ஒன்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து ஏதோ ஒரு இதை படிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு இதை வந்து தான் அதை வந்து கதையாக அடித்து சொல்கிறார். 2வது பிரபாகரன் சார், அது சார், இந்த சாருன்னு எல்லாம் பற்றி பேசுகிறாருல, அது எல்லாத்தையுமே எதுவுமே உண்மையும் கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும்.